ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருக்கூடயும் பேசி. நிறைய படம் ஸ்டாக்கில் இருக்குது, பார்த்து வச்சுருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல. சரி, இப்போ என்னப்பா படம் பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வந்து ஹாரர் ஃபிலிம்லாம் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது, அந்த டைமில் வந்து இப்போ வந்திருக்க ஒரு ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம் பற்றி தான் பேச போகிறோம். சரி, ஓகே, இது நிஜமாகவே ஹாரர் ஃபில்மா அப்படின்னு கேட்டால் அதுவே கொஸ்டின் மார்க் தாங்க. இது ஹாரர் இஸ் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு வைக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹாரராகவும் இல்லாமல் க்ரைம் த்ரில்லராகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் போரிங் இருக்குது, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பட் ஆனால் காமெடி இல்லை லவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து கதையை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஹாரர் ஃபில்மே வந்தாலுமே காமெடி ஜோன்லன்னு போகிற மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு நம்மள ஒரு க்யூரியாசிட்டியோடு உட்கார வைக்கிற இடத்துல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்னும் போது ஒரு வீக்கெண்டுக்கான ஒரு நல்ல டைம் பாஸ் ஃபில்மாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க, படத்தோட பேர் சப்தம். இந்த பேரை அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற வகையில் படத்தோட கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பழைய படங்கள் அப்படின்னு பார்க்குற இடத்துல குற்றம் 23, ஈரம், வல்லினம் இந்த மாதிரி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. இதில் ஈரம் வந்து என்னை கேட்டால் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த படத்தை ஹாரர் மிக்ஸோடு சேர்த்து, ஆனால் அந்த பயத்தை தண்ணியை பார்த்தாலே ஒரு யோசனை வரும் அப்படிங்கிற இடத்துல உட்கார வச்சு பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஈரம் என்னோடய ஃபேவரட் ஃபில்ம்னே சொல்லலாம். ஸோ அந்த தண்ணியிலே அந்த கதையில் கொண்டு போனதும் அதை வந்து ஒரு சவுண்ட் இல்லாமல் அந்த தண்ணியை காட்டும் போதெல்லாம் ஒரு ஃபீல் வர்றது அப்படிங்கிற இடத்துல அந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் சப்தம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டுமே ஒரு லீடாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் இதுக்கான எல்லா விஷயங்களுமே கரெக்டாக போன மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் சயின்ஸ் வெஸ் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் போட்டு கொஞ்சம் குழப்பட மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இது பேய் படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேய் படம் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு இடத்துலையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பேய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு வச்சு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வச்சு, இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிற மாதிரி கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக வர்றது தான் நம்மளோட ஹீரோ ஆதி வராரு. அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஒரு சில மர்டர்னு கூட சொல்ல முடியாது, அவங்கள சூசைட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் நடக்குது அந்த காலேஜில். ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு வேற காணாமல் போயிட்டா. ஸோ அதை பற்றி போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது, இன்னொரு பக்கம் அது வந்து பேய் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் ஒரு சில காசிப் அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ் ஃபுல்லாக பரவும். ஒரு பக்கம் போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கோஸ்ட் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக உள்ள வரவர் தான் ஆதி. ஸோ இதை வந்து க்ரைம் த்ரில்லர்னும் வச்சுக்க முடியாது, ஹாரர்னும் வச்சுக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளை உட்கார வைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி, கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக வந்து ஆதி உள்ள வர பட்சத்தில் கோஸ்ட் கண்டுபிடிச்சாரா, கோஸ்ட் இருக்குதா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்லாம் அந்த காலேஜில் நடக்கிறதுக்கான விஷயம் கண்டிப்பாக கோஸ்ட் தானா அப்படின்னும் போது, கோஸ்ட்டுன்னு அப்படி ஒன்றும் இல்லை, பெருசாக வந்து ஒரு பொருளை கிளப்பி விடுறதுக்காக தான் அந்த காலேஜ் மேலே அந்த மாதிரி ஒரு விஷயங்களை காசிப்பை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில குரூப் பேசும்போது அதில் எது உண்மை அப்படிங்கிறது தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்க. அந்த சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிரேக்காக இருக்குது. அந்த இன்டர்வல் பிரேக்கில் எந்த படத்துலையுமே நம்மளுக்கு வராத ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு நிஜமாகவே ஒரு நல்ல ஹாரர் ஃபில்ம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அந்த சீட்டை விட்டு நகராமல் என்னப்பா ஆக போகுது இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பாப்கார்னை த்ரில்லிங்காக சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் அந்த இன்டர்வல் பிளாக்கையே விடுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்டர்வல் பிளாக்ல பிக்சரே ஃபுல்லாக இல்லாமல் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்க்ரீனில் விட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்
மட்டும் ஃபீல் பண்ணும்போது அந்த தேட்டரோட எஃபெக்டோட அந்த சவுண்ட் எஃபெக்ட் சப்தம்னு சொல்லும்போது அந்த படத்துக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் உள்ளே வரும்போது ஜென்ரலாகவே தேட்டரில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது இது இந்த சப்தம்னு சொல்லும்போது அதை இன்னும் எக்ஸாக்ரேட் பண்ணுற வகையில் இன்டர்வல் பிளாக்ல தான் அங்கே ஹாரர் ஃபில்ம்னு அவங்க உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிக்சரே இல்லாமல் சப்தம் மட்டும் வச்சு அப்போ பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி காமெடியாக நம்ம கேட்குற மாதிரி அந்த இடத்துல கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவரோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற இடத்துல அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு அப்போ வந்து கோஸ்ட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற விதத்தில் ஒரு பீப் வந்தால் ஒரு கோஸ்ட் இருக்குது, 2 பீப் வந்தால் 2 கோஸ்ட், இது ஒரு மாதிரி அவர் சொல்லுவார். நான் கதையை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இது ட்விஸ்ட்டு போயிடும், அதனால் நான் சொல்லலை. ஸோ அவர் ஒரு கொஸ்டின் கேட்பார். ஸோ ஒரு பீப்பா 2 பீப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டுக்கிட்ட கேட்குற மாதிரி சொல்ல உடனே ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட நிறைய பீப் சவுண்டு வரும். அப்போ நிறைய கோஸ்ட் இருக்கா அப்படின்னு அப்போ வந்து பிக்சரே பிளாங்க் ஆகிட்டு, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனுமே பிளாங்க் ஆகிடுது. பிக்சரே இல்லாமல் அங்கே எவ்வளோ கோஸ்ட் இருக்குன்றது சவுண்ட் எஃபெக்ட்ஸில் மட்டும் வரும்போது அப்போது வந்து அந்த தேட்டரில் உட்காந்துருக்கவங்களும் சரி, அந்த சீனில் அந்த பிக்சர் அதாவது மூவிக்குள்ளே இருக்கவங்களும் சரி, இப்போ எவ்வளோ கோஸ்ட்டு தான்ப்பா சுற்றி இருக்குது அப்படின்னு அந்த பதட்டத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பக்காவாக டெக்னிக்கல் எஃபெக்டை செம்ம சூப்பர்பாக வந்து அறிவழகன் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல மட்டும்தான் அது ஹாரர் ஃபில்ம் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுது. அதுக்கப்புறம் நான் அகெயின் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் சயின்ஸ் வித் சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த லாஜிக்கை கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எவ்வளோ கோஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ பீப் சவுண்ட் வந்தது இல்லை, அப்போ எவ்வளோ கோஸ்ட் இருந்தது அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு அந்த படம் போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கோஸ்டெல்லாம் ஏன் அவ்வளோ கோஸ்ட்டு அப்படின்ற இடத்துல பழைய ஃப்ளாஷ்பேக் வருது. அப்போது இன்னொரு இடத்துல வந்து அங்கே அந்த காலேஜில் சுற்றி அந்த காலேஜில் வந்து லைப்ரரின்னு இருக்குது அப்படின்னும் போது அந்த லைப்ரரியை வந்து அது லைப்ரரியே இல்லை, அதுக்கு முன்னாடி அது சர்ச்சாக இருந்தது. அப்போ ஏன் அது லைப்ரரியாக மாறிச்சு, அப்போ சர்ச்சாக இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதையோட ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி மேனன் வந்து அங்கே வந்து மெடிக்கல் காலேஜில் அவங்க வந்து லெக்சராகவும் இருக்காங்க, அப்படி படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அது மெடிக்கல் காலேஜ்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த கோஸ்ட் விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் ஆதி அங்கே உள்ளே போகும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்போ பாரு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்குது. இவர் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கறது செய்யறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது. அது லவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொண்டு போகலங்க. படத்தில் ஃபைட்டிங் சீன் கிடையாது, லவ் சீன் கிடையாது, காமெடி கிடையாது. தமன் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ காமெடி ரோல்னு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சப்போர்ட்டிவ் ரோலில் வந்து அந்த காமெடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது ஸோ கதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும்னே ஆதி சாரோடது பார்ட்டு மட்டும்தான் படம் ஃபுல்லாக இருக்குது. லக்ஷ்மி மேனனுக்கும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சரி கைஸ், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ரன் மேமையும் லைலா மேமையும் செகண்ட் ஹாஃபில் பார்க்க முடியுது. சரி, அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் வரும்போது நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு பிடிமான ஒரு ஹோல்டப்பாக செம்மையாக பண்ணியிருக்காங்க, செம்ம கம்பேக் அப்படின்னு சொல்ல முடியுதான்னு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அவங்களோட கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். சிம்ரன் மேமையும் நல்லா காமிச்சிருக்கலாம். சிம்ரன் மேம் ரொம்ப நேரமாக வராங்க ஸ்க்ரீனில், ஆனால் பெருசாக அது வந்து நமக்குள்ளே அவங்க நிற்கலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு இடத்துல லைலா மேம் கிளைமேக்ஸில் தான் வர மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க அந்தளவுக்கு இருக்கான்னா ஓகே, அவங்கவுங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்கவுங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். மெயின் ரோலான ஹீரோவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நான் இன்னொன்று சொல்லணும்னா, ஈரம் படத்தில் தண்ணியை வச்சு பண்ணாங்கன்னா இதில் சப்தமில் சவுண்டை வச்சு பண்ணாங்க. அப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸை ஸ்ட்ராங்காக வந்து அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல, இல்லை ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னும்போது அப்போது வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காதில் ஒரு சத்தம் கேட்டதாகவும், அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1000 வவ்வால் வந்து கத்தனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுன்னு அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லைனா அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அவங்க டாக்டர்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணும்போதோ சொன்னதாக கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ அந்த சத்தம் ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த சத்தம் வந்துச்சு, அதனால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏன் அவங்கள மட்டும் அந்த சத்தம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் கதை. அப்போ கோஸ்ட் வந்து எத்தனை கோஸ்ட், அங்கே இவ்வளோ கோஸ்ட் இருந்தால் எப்போ அந்த கோஸ்ட் அப்படின்போது அப்போ அங்கே லைப்ரரிக்கும் அந்த சர்ச்சுக்கும் என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிற இடத்துல சிம்ரன் மேமை வந்துட்டு
அவங்க உயிரோடு இருக்காங்க இல்லை அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லே தான் அதை சயின்ஸ் வித் சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்குள்ளே பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிளைமேக்ஸில். இதில் எனக்கு இன்னொன்று சொல்லணும்னா, மலையாள படத்தில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. ஆனால் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையாள படம் வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2004 அப்படி ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணால் யூடியூப்பில் அந்த படம் இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள். அதில் வந்து படம் ஃபுல்லாகவே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் சொன்ன கான்செப்டை தான் அந்த மலையாள படத்தில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அதாவது லைலா 32 கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக ஒருத்தங்க கோமாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது, அந்த கோமாவில் இருக்கவங்க எப்படிப்பா இருப்பாங்க, 34 இயர்ஸ் அவங்க கோமாவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா அப்போ அந்த கோமாவில் இருக்கவங்களுக்கும் அங்கே நடக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களுக்கும் அந்த சத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கோமாவில் இருக்கவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன்னா லக்ஷ்மி மேனன் வந்து சயின்ஸை நம்புகிறாங்க, ஆதி வந்து கோஸ்ட்டை நம்புறாரு. அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்குமா இருக்க கான்ஃப்ளிக்டில் கோமாவில் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேனன் சொல்கிறாங்க சயின்ஸ், ஏன்னா அவங்க டாக்டர் அப்படிங்கிறதுனால. கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாரு இல்லை அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னு. ஆனால் சயின்ஸ் சொல்லுது அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளோ இயர்ஸ் வந்து கோமாவில் 34 இயர்ஸ் இருக்கிறதுனால ஃபுல் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டில் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி சயின்ஸ் சொல்லுது உயிரோடு தான் இருக்காங்கன்னு. ஆனால் இல்லவே இல்லை, அவங்க உயிரோடவே இல்லை, இருக்கா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ரூம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணது எல்லாமே பிளானிங் தானே தவிர அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னு. ஆனால் சயின்ஸ் உயிரோடு இருக்குன்னு சொல்லும்போது இது ரெண்டுத்துக்குமான கான்ஃப்ளிக்டில் அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி மலையாள படத்தில் இந்த கான்செப்டை 20 இயர்ஸ் பேக்கே சொல்லியிருக்காங்க. அது அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விஸ்மய தும்பத்து அப்படிங்கிறது. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம். ஸோ நான் சொன்ன அந்த கோமாவில் இருக்கிறாங்க ஆனால் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நயன்தாரா மேம் கேரக்டரில் அந்த மலையாள படத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் 2004 ப்ரொடியூஸ் பண்ணதும் டைரக்ட் பண்ணதும் ஃபாசில் சார். ஸோ இந்த படத்தை நான் யூடியூப்பில் பார்த்தேன். இதில் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இந்த சப்தம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் இந்த மலையாள படத்தை நான் பார்த்துட்டேன். அப்போ வந்து எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே அந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நயன்தாரா மேம் கோமாவில் இருக்காங்க, ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி சோலாக சுற்றுற மாதிரி, ஆத்மாவை சுற்றுற மாதிரி. ஸோ சுற்றி இருக்கவங்களுக்கு அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை சொல்லுது நயன்தாரா மேம். ஆனால் வந்து நயன்தாரா மேம் உயிரோடு தான் இருக்காங்கன்னு அவருக்கு சப்போர்ட்டிவ் ரோல் கொடுக்குற மோகன்லால் சார் சொல்கிறார். கடைசியில் ப்ரூஃப் பண்ணுறது பார்த்தா நயன்தாரா மேம் உண்மையாக நான் சொன்ன அந்த சயின்ஸ் வித் சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா மேம் வந்து உயிரோடு இருக்காங்க ஆனால் இல்லை, கண்ணுக்கு தெரியுறாங்க ஆனால் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை படம் ஃபுல்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில இடத்துல காமெடியாக கூட இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த படத்தை 24 இயர்ஸ்க்கு முன்னாடியே, அதை இந்த சப்தம் படம் பார்க்கும்போது 24 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கான்செப்டை மலையாள படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அதை கொண்டு வந்திருக்காங்க, ஏன் எதுக்கு எப்படின்னு. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை இந்த சப்தம் படத்தில் கொண்டு வந்து அந்த 34 இயர்ஸ் கோமாவில் இருக்க அந்த கான்செப்ட் கூட பொறுத்துறாங்க. அது இல்லாமல் கோஸ்ட் கான்செப்டை உள்ளே வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பிளாக் மேஜிக் கான்செப்ட் அப்படின்னு மெக்சிகோவில் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கொஞ்சம் உள்ளே வச்சு எல்லாத்தையுமே உள்ளே வச்சு கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்புன மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மலையாள படத்தோட பேர் விஸ்மய தும்பத்து. கண்டிப்பாக போய் இந்த சப்தம் படம் பார்த்தீங்கன்னா அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எந்த லிங்க் சொல்கிறேன் அப்படின்னு. இது வந்து டைரக்டர் அறிவழகன் சார் படத்தோட கண்டென்ட்டில் அவர் ஃபோக்கஸ் பண்ணதை விடவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் டெக்னிக்கல் எஃபெக்ட்ஸ்லையும் செம்மையாக கொடுத்துருக்காரு. நான் அகெயின் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக்ல இது ஒரு ஹாரர் ஃபில்ம்னு நம்மளை நம்ப வைக்கிற இடத்துல அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் பிக்சரே இல்லாமல் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்மளை உட்கார வைக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஓகேப்பா என்னமோ கதை உருட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கு சொன்னாங்க, பட் ஆனால் ரொம்ப வந்து ஸ்டார்டிங்கில் காட்டின த்ரில்லிங்க்கும் அவங்க கதையை கொண்டு போன விதத்துக்கும் ஓரளவுக்கு ஒத்து போச்சுன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி 1 டைம் வாட்சபிள், கண்டிப்பாக 1 டைம் வாட்சபிள். போரெல்லாம் அடிக்கல, வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் கொஞ்சம் சொதப்புனது என்னமோ உண்மைதான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படத்தை வந்து ஹாரர் ஃபில்ம் பிடிக்குன்றவங்க பார்க்கணுமா இல்லை க்ரைம் த்ரில்லர் பிடிக்குன்றவங்க பார்க்கணுமா அப்படிங்கிறத விட ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லலாம். பட் ஆனால் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சயின்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மண்டை காஞ்சிரும்.
ஆனால் படமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஃபில்ம்னு சொல்லலாம். ஓகே கைஸ், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கல. தேங்க்யூ.